வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நமக்கு இன்றைக்கி டிஎல் வந்து நமக்கு 21வது ட்ரா 36வது ட்ரா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் என்ன கிடச்சதுன்னா 145 நினச்சது. நம்ம 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம், கண்டிப்பாக வரும், வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம சொன்ன மாதிரி நமக்கு அருமையான ஒரு மெத்தடில் தான் கிடச்சது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப அதிகமான பெண்டிங்கில் உள்ள நம்பர் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதை எடுக்கலை. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாலும் 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அது வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு 2 நம்பர் சூப்பராக கிடச்சிருச்சு. ஆனால் இதை இருந்தாலும் நமக்கு பேட்டர்ன் மெத்தட் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் மெத்தட் நம்ம நேற்று கொடுத்த முடியாது 7-5 வரும்னு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து 7க்கு 5ங்கிறது சூப்பராக சி போர்டில் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். அது நமக்கு அருமையாக மேட்ச் ஆயிருந்தது, ஒரு நல்ல வின்னிங். அதே மாதிரி 3க்கு 4 இங்கே இருக்கு பாருங்கள், 3க்கு 4 நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தா அது அருமையாக இருந்துச்சு. இந்த 2 நம்பருமே நமக்கு பேட்டர்ன் மெத்தடே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நமக்கு கிடச்சிது. ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். அதே தான் நம்ம எப்போயுமே வந்து எதுக்காக பேட்டர்ன் மெத்தடே நம்ம இங்கே விடாமல் கொண்டு வரோன்னா அது நமக்கு நிறைய மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு, நிறைய வின்னிங்ஸ் நமக்கு பேட்டர்ன்லேயும் நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன். சரி, அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும். நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூணியாவுடைய குழுக்கள், காரூணியா ப்ளஸ்னுடைய குழுக்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை காரூணியா ப்ளஸ் 22வது குழுக்கள். நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 459 கொடுத்தாங்க இல்லையா, 459 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி 145 தான் வந்திருக்கு. நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக நேற்று அடிக்கப்பட்ட நம்பரும் சரி, ஸ்ரீசத்தியம் சரி, ஸ்ரீசத்தியில் வந்து 628 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது பாருங்கள் நம்பர் 137, அடுத்து 145, 145ன்னு நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா 176. அதை சேம் மெத்தட் தான் நம்ம இங்கேயே கொடுக்குறாங்க. இப்போ 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3 டைம் எடுத்துட்டாங்க. 1ஆம் நம்பர் ஏ போலேயே நமக்கு 3 டைம் எடுத்துட்டாங்க. 167 ஒன்று எடுத்தாங்க, அதே மாதிரி 137, அடுத்து வந்து 145. சரி, அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்தால் நமக்கு இதை விட கொஞ்சம் வித்தியாசமான நம்பர், கொஞ்சம் மாற்றமான நம்பர் தான் வரணும். எனக்கு வந்து இதில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் நாளைக்கு ரொம்ப ஓகேவாகுது. அதுலேயும் குறிப்பாக ஓரளவுக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் நமக்கு இது தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி போன வாரம் காரூணியா ப்ளஸில் என்ன கொடுத்தாங்க நல்லா தெரியும், 503 கொடுத்தாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் 503க்கான வாய்ப்பு. ஏன்னா போன வாரம் ட்ராவுக்கு முந்தின ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூணியா ப்ளஸ் வந்து நமக்கு 606வது ட்ரா. இதில் வந்து காரூணியா ப்ளஸில் வந்து நமக்கு 0 எடுத்து நமக்கு பி போலில் வச்சாங்க காரூணியா ப்ளஸில். அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கே 6, 7ங்கிற 2 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இப்போ நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நமக்கு இன்றைக்கி 145 அப்படிங்கிறது ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 607. பட் இதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம், 607ங்கிறது நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா காரூணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆடக்கூடிய நம்பரில் இது மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங் மேட்சாக இருக்கும். இப்போ 459, 503, 145, அடுத்து 607 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா தொடர்ந்து வந்து பாருங்கள் இதில் 37 இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் பம்பர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி இருக்குது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரியா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க எனக்கு போக முடியும், வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு எதுக்கு ப்ரொமோஷனுக்காக கொடுக்கல, நம்முடைய சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது விழுந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே, அதுக்காக தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நாள் தான் இருக்குது. இன்னும் வந்து 4ஆம் தேதி 24ஆம் தேதி தான் இருக்குன்னு 2 நாள் தான் இருக்குது. சரிங்க, அதுக்குள்ளே ஏதாவது போக முடிஞ்சால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 20 கோடி இல்லை, 20 கோடி மட்டும் கிடையாது. அப்புறம் அது போக வந்து ஒரு ஆளுக்கு 1 கோடி, 20 பேர்த்துக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அதுவும் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு ஆள் மட்டும் கோடீஸ்வரன் இல்லை, 20 பேர், பட் 21 பேர் சேர்ந்து கோடீஸ்வரன் ஆகிறாங்க இந்த இதில். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 21 கோடீஸ்வரங்களில் நம்மளும் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு, வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ கோடியெல்லாம் பெரிய விஷயமாகவே இருக்கிறது இல்லை, எல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு இல்லையா. லட்சத்து மாதிரி ஆகிப்போச்சு, கோடி லட்சம் மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபோட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலாம், என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எனக்கு வந்தால் 3ஆம் நம்பர் தான் ஏபோர்டில் வரணும், வேறு எதுவும் வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப 3ஆம் நம்பர் மேலே தான் டவுட்டு. 113 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. 1க்கு 3 தான் நமக்கு இந்த ட்ராவலையும் சரி நமக்கு இந்த மாதத்தில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருந்துச்சு. அதுமாதிரி 1க்கு 3, 3க்கு 1 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. எனக்கு 3ஆம் நம்பர் தான் படித்த டக்குன்னு கணக்கில் வந்து உட்காந்து 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன் 3ஆம் நம்பர் மெயினாக கொடுக்குறேன் அப்படின்னா, நாளைக்கு 1க்கு 3ங்கிறது தான் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும், வேறு எதாவது நீங்கள் தலைகள்னாலும் வராது, அது நல்லாவே தெரியும். பட் அந்த மாதிரி வகையில் நமக்கு 3ஆம் நம்பரும் நாளைக்கு பெண்டிங் நம்பரில் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். பெண்டிங் நம்பர்லேயும் நமக்கு 3ஆம் நம்பர் எப்போ வந்திருக்கு நமக்கு இங்கே எப்படி நீங்கள் இதிலே பாங்க, அங்கெல்லாம் போக வேண்டாம்.
இதுலேயே பாருங்கள் 3ஆம் நம்பர் எங்கே வந்திருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு ஸ்ரீசக்தியில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீசக்தி 6ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் 3ஆம் நம்பர் இருக்கானா இல்லை. அப்போ நம்ம 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தக்கூடாது, கண்டிப்பாக வரும், வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1க்கு 3 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் கணக்கு வருது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். அதே மாதிரி 2ஆம் நம்பர் அதுவும் அதே தான், 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் அதே தான். 1க்கு 2 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதுவும் இந்த மாதத்தில் நிறைய வந்திருக்கு, 2க்கு 1 வந்திருக்கு, 2க்கு 1, 1க்கு 2 அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. பட் அதே மெத்தட் தான் நம்மளும் இப்போ ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக வரும். 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். 1 இப்படி மேட்ச் ஆகலாம், 1க்கு 3 மேட்ச் ஆகலாம், 1க்கு 2 மேட்ச் ஆகலாம். 2 நம்பருமே நாளைக்கு ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஆல் போர்டுலேயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன், நாளைக்கு எனக்கு எப்படி சுற்றினாலும் எனக்கு 8ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் 2 நம்பர் தான் ஏதாவது வரப்போகுது நாளைக்கு, அதில் மாற்றம் இல்லை. எனக்கு 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் பி போர்டில் நமக்கு அடித்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா, இந்த மாதம் பூராமே பி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 22 நாளைக்கு மேலே பெண்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து 22 ட்ராங்கும் போது உங்களுக்கு இன்னுமே பெண்டிங் நம்பர் தான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதிகமாக. அதனால தான் நான் பெண்டிங் நம்பரை தேடி கொண்டு வரேன். அது போக நம்ம கணக்கில் தான் காமிக்குது. ஏன்னா ஒரு 22 ட்ராக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இன்னும் இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்டிங் நம்பர் எடுக்கும். ஓரளவுக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் அடிச்சு தான் நமக்கு அடுத்த மாதம் கொண்டு வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன்னா அடுத்து பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு 28, 27 இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நாள். அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எடுக்க முடியாது. அதனால தான் இப்போ இந்த ட்ராவலில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, பிப்ரவரி இப்போ ஜனவரி அடுத்து பிப்ரவரி தானே, பிப்ரவரியில் நமக்கு வந்து 27 அல்லது 28க்குள்ளே தான் வரும். சரி, அதுக்கு மேலே வராது. இப்போ அதிலே வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கும், அதுக்குள்ளே நம்பர் ஏதாவது வரக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் எடுத்துங்க. 7க்கு 4ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், 7க்கு 8ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். சரியா, 4க்கு 8ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பேட்டர்ன்லேயே இருக்குது நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 4க்கு 8க்கு 4, 4க்கு 8ங்கிறது அதிகமான நம்பராக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். இருக்கான்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆகுது, ப்ளஸ் அதுபோக நம்ம கணக்கு என்ன சொல்கிறோன்னா 8ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கிறது தெளிவாக சொல்கிறோம். சரியா, அடுத்து சி போர்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சி போர்டு நான் வந்து அதிகமான உங்களுக்கு போட்டு குழப்பல, ரொம்ப சிம்பிளாகவே கொடுக்குறேன். எனக்கு நாளைக்கு எங்கே சுற்றினாலும் 4ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கும். யாராவது வருது அப்படின்னா 4ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணால் 4ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. எதனால் அங்கே 4 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் நமக்கு எங்கேயாச்சும் வந்திருக்கான ஒரு இப்போ குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0-24க்கு அப்புறம் 4 நம்பர் கிடையாது. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10 நாளைக்கு மேலே பக்கம் ஆயிடுச்சு. சரியா, இப்போ 4 நம்பர் அதுக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4க்கு 5 வருமானா கண்டிப்பாக 4க்கு 5 தான் வருது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள், 7, 5, 4 சூப்பராக மேட்சாக இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் கூட நமக்கு ஏற்கனவே 7 இருக்குது, 7 வந்தாச்சு, அதுக்கப்புறம் நமக்கு 5 வந்தாச்சு. நீ 4ஆம் நம்பர் வந்தால் 7, 5, 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எனக்கு அப்படி தான் கணக்கு வருது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா எடுத்துங்க. எனக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு பி போர்டில் தான், சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சி போர்டில் தான் எனக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா தரவு எடுத்துக்கலாம். 32, அதுபோக 78, அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. இது மாதிரி தான் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக ப்ளஸ் வந்து 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ், 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கே வருது அப்படின்னா சி போர்டில் தான் எனக்கு 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு இங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்கு 6ஆம் நம்பர் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 32 நாள் 33 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிறது 6ஆம் நம்பர் தான். ஏன்னா நேற்று வரைக்கும் 30 நாள், இன்னையோட 31 நாளைக்கு பார்க்கமா பெண்டிங்கில் இருக்குது. அப்போ நம்ம இது தான் எதிர்பார்க்குறோம். நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல 4ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல 6ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா 5க்கு 6 ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கணும். எனக்கும் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. பட் அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஏன்னா மேக்ஸிமம் வந்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரையும் நமக்கு எப்போயுமே வந்து கார்னியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவாங்க. அதுலேயும் எங்கேயாச்சும் பி போர்டில் அல்லது சி போர்டில் டச் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கார்னியாவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் டச் பண்ணலாம் அல்லது பி போர்டில் டச் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நமக்கு எப்போயுமே டச் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம 6ஆம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நம்ம கணக்காக தான் காமிக்குது. பட் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் தள்ளி ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் இருக்கா, 3, 5, 6 மேட்சாக இருக்குது. அது மாதிரி நம்ம இங்கே 7, 5, 6ன்னு மேட்ச் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சூப்பராக மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் இது மாதிரி மேட்ச் ஆகுனா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது போக ப்ளஸ் 5ஆம் நம்பர்
5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா 5ஆம் நம்பர் திரும்ப கூட நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது போர்டு வச்ச போர்டிலே கூட திரும்ப வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் இருந்தால் எடுத்துக்கங்க. 5ஆம் நம்பர் வந்து வச்ச போர்டிலே வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால கொடுக்குறேன். இருந்தால் எடுத்துங்க. எனக்கு இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 8ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, மாற்றம் இல்லை. 4ஆம் நம்பர் திரும்ப வரணும், 6ஆம் நம்பர் திரும்ப வரணும், அதில் மாற்றம் இல்லை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது இதில் வருது. அது போக ப்ளஸ் வந்து 2ஆம் நம்பர். சரியா, இதை தாண்டி ஏதாவது வருதுன்னா அந்த 5ஆம் நம்பர் வரும். இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. நாளைக்கு இது நமக்கு இது தான் ஆட போகிறாங்க, வேறு எதுவும் இல்லை. 8ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் இதுவே நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும். இதை தாண்டி வருதுன்னா இந்த 5ஆம் நம்பர் வரலாம். அவ்வளோதான். இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.